ஹலோ நண்பா, நம்ம இந்தியன் ஆர்மியிலேருந்து ஃபயர்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எது கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இது வருது. ஸோ இங்கேருந்து தான் திரும்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபயர்மேனுக்கு. ஸோ இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து சைஸ் போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆஃப்லைன் மூலம் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கான A to Z இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பேன். A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவும் தனியாக போட்டிருப்பேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக போட்டிருப்பேன். ஸோ சைஸ் போஸ்ட்டுக்கு ஸோ அந்த செக் பண்ணாதவங்க போய் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ ரெண்டுத்துக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் நீங்கள் தனித்தனியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஜாபுக்கு, அதாவது ஃபயர்மேனுக்கு எப்படி இப்போ அப்ளை பண்ணுறது, இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபயர்மேனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு ஏஜி, இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்ன, இது எப்படி போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுடைய எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் அங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ எந்த போஸ்ட்னா ஃபயர்மேனுக்கு அண்டு சைஸ் போஸ்டிங், திரும்ப இதில் ஃபயர்மேன் அண்டு சைஸ் போஸ்டிங் ரெண்டுத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் மாரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெண்டு போஸ்ட்டில் எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுடைய போஸ்ட் நேம் எழுதிக்கிங்க. ஃபயர்மேன்னா ஃபயர்மேன், இல்லைனா சைஸ் போஸ்ட்னா சைஸ் போஸ்ட்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க. இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது, நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அது வந்து அவங்க ஃபில் பண்ணிக்காங்க. உங்களுக்கு அட்மிட் கார்டு அனுப்பும்போது அவங்க ஃபில் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. இங்கே உங்களுடைய இனிஷியல் எழுதிக்கிங்க. இங்கே உங்களுடைய ஃபுல் நேம் எழுதிக்கிங்க. இங்கே உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம். ஓகேங்களா? மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கிங்க. ஓகேங்களா? உங்களோட டேட்டு, மந்த்து, இயர் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் இந்த இடத்துல எழுதிக்கணும். ஏஜ் எவ்வளோ இயர் ஆயிடுச்சு, எவ்வளோ மந்த் ஆயிடுச்சு, எவ்வளோ டேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் லோக்கல் அட்ரஸ், இப்போ எதனா இருப்பீங்க இல்லையா, அந்த அட்ரஸ் எழுதிக்கணும். இல்லை ரெண்டு அட்ரஸும் சேம்னா ரெண்டு அட்ரஸும் ஒரே மாதிரி எழுதிக்கிங்க. நம்பர் 6 பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேஸ்ட், அதாவது உங்களுடைய கேட்டகரி எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸா என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுதிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ அது வந்து இங்கே நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். நம்பர் 7 உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எழுதிக்கிங்க. அதோடைய காப்பி வேணும். ஓகேங்களா? 10th மார்க் ஷீட்டோட ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கிங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அது கூட அட்டாச் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த போஸ்ட் நேம் எழுதிக்கிங்க. அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் உங்கள் மேலே எதனா ஒரு கிரிமினல் கேஸாக இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நம்பர் 9 இருக்குது. கேஸ் எதனா இருந்துச்சுன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு கூட நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி, அதுவும் நீங்கள் ஒரிஜினல் அனுப்பக்கூடாது, ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் அனுப்பணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய டேட் எழுதிக்கிங்க. இங்கே உங்களுடைய சிக்னேச்சர். ஓகேங்களா? சிக்னேச்சர் போட்டு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும்னா, இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணணும். நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும், இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு. ஸோ இவ்வளோ தான் நண்பா, ஃபில் பண்ணுறது இவ்வளோ தான். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கனால இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. அது கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அது கூடவே இன்னொரு போஸ்ட் கவர் வாங்கி ஒரு 5 ரூபா ஸ்டாம்ப் வாங்கி அதில் ஒட்டி உங்களுடைய அட்ரஸ் எழுதி நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? அந்த கவரில் அட்ரஸ் எழுதி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சென்ட் பண்ணணும். அப்போ தான் அதில் உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட டீட்டெயில் இன்னும் நோட்டிஃபிகேஷனில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவை நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு
எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்லேயும் வரல ஓகேங்களா. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடியே, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இது ஆர்மி கீழே தான் வரும். இது உங்களுக்கு தனியாக ஃபயர்மேனுக்கு தனியாக யூனிஃபார்ம் இருக்கும். சைஸ் போஸ்டிங்க்கு யூனிஃபார்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. யூனிஃபார்ம் இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்தெந்த போஸ்ட் வேகன்சி இருக்காங்கன்னா ஃபயர்மேன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சைஸ் போஸ்டிங், இது 2 போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனுக்கு 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். சைஸ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இது போக உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 20-30 கிட்ட உங்களுக்கு சேலரியே இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரதால, அதாவது ஆர்மி டியூட்டின்றதால உங்களுக்கு சேலரி அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும் சேலரி ஓகேங்களா. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஓகேங்களா. 2 போஸ்ட்டுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணி அதுக்கான ஃபிட்னஸ் எலிஜிபிள் எல்லாம் கரெக்டாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு குவாலிஃபை தான் ஓகேங்களா. 2 போஸ்ட்டுமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கான அந்த ஜாபுக்கு ஏற்ற ஹைட்டு ஃபிட்னஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. யூஆரில் வந்து எஸ்சி எஸ்டி வந்து போட்டி போட்டுக்கலாம். அவங்க எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. யூஆர் அண்டு இடபிள்யூஎஸ்க்கு தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் எஸ்சி எஸ்டி வந்து யூஆரில் போட்டி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கவரை அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் இல்லையா. அந்த போஸ்ட் கவர் சென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். அந்த போஸ்ட் கவர் வந்து உங்களுக்கு 10x5 சென்டிமீட்டர் இன்ட்டு 25 சென்டிமீட்டருக்குள்ளே ஒரு கவர் வாங்கி ₹5 ஸ்டாம்ப் வாங்கி அதில் ஒட்டி உங்களோட 2 அட்ரஸ் எழுதி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சென்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு அதில் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி 21 days இதுக்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணிடணும் ஓகேங்களா. அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. 14ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க, ஒரு 20 days கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்து முடியறதுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. இந்த மந்த்து முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்து ஒரு 1 or 2 days டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை. ஸோ அவங்க அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்கன்னா இது ரிட்டன் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்ததும் அதுக்கான சிலபஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதனால சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் அந்த ட்ரேடுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். அதுக்கேற்ற கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதும் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு அட்மிட் கார்டு போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு கூட உங்களுக்கு ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு எதனா ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு. அந்தமாரி சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. எதுவும் இல்லை, உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் கவர் பண்ணி முடிக்க ஓகேங்களா. முடிக்க ஒரு 2 or 5 daysக்குள்ளே ஆகும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான தேவையான ஃபுட் எல்லாத்தையும் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் ஓகேங்களா. உங்களுடைய செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 81 இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும். அப்புறம் வெயிட் பார்த்தீங்கன்னா 50 kg தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு. இது நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ அவங்க அது கூடவே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம தனியாக A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து தனியாக இது பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் PDF நான் உங்களுக்கு டிஸ்கஸ் தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சைஸ் போஸ்டிங் தனியாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அதுக்கும் எலிஜிபிளாக இருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள், இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். 2 நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் பற்றின எதனா ஒரு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ தான் நம்ம சேனலில் ரீசெண்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே நண்பா, எல்லோரும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.